கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ, என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே நம்மை தம்முடைய உள்ளங்கைகளிலே இந்த நாட்களிலே வரைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மதில்கள் எப்போதும் நமக்கு முன்பாக அந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த மதில்களை தாண்டி சத்துரு நம்மை தொட முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு நினைப்பூட்டுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூறுகிறது என்றால், இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஏனென்றால் அன்னுதினமும் ஒவ்வொரு செக்கனும் இந்த நாட்களிலே நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அசைவுகள், நம்முடைய திரும்புதல், இந்த நாட்களிலே நம்முடைய உட்காருதல், எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு நினைவூட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் நாங்கள் சில வேளையில் தவறுகள் செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நாட்களில் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே 2 பகுதிகள் சொல்லப்படுகிறது. முதலாவது, தேவன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். 2வது, உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. நம்முடைய மதில்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய பாதுகாப்புகள் அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறதாம் என்று ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவேன், நான் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவருடைய செட்டுகளின் கீழே அடக்கலம், ஆரோக்கியம் உண்டாக இந்த நாட்களில் இருக்கிறதா. அப்படியானால் தேவன் உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறதும் அல்ல, நம்மை சூழ்ந்து இந்த நாட்களில் பாதுகாத்து இந்த நாட்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் சத்ருவானவன் பொல்லாங்கான் ஈகிற அம்புகளுக்கு விலக்கி இந்த நாட்களில் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எந்த மனுஷனையும் இந்த நாட்களில் எவரும் இந்த நாட்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் ஒருவர் தான் இந்த நாட்களில் ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நாட்களில் உத்தரவாதமும், ஆத்மாவுக்கும் இந்த நாட்களில் பாதுகாப்பை கொடுக்கிறவரும் அவராய்த்தான் இந்த நாட்களில் இருக்கிறதற்காக இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறது எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். இன்றைக்கு அநேகருடைய கேள்விகள், இப்படியாக உள்ளங்கையிலே இவர் இந்த நாட்களிலே ஜனங்களை வரைந்திருப்பார் என்று கேட்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய கைகளிலே செல்ஃபோன்கள் இருக்கிறது. அந்த செல்ஃபோனிலே பாருங்கள், எத்தனையோ நம்பர்களை நாங்கள் இந்த நாட்களில் பதிவு செய்து இந்த உள்ளங்கை போல் இருக்கிற அந்த போனை இந்த நாட்களில் யாரோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமா இருந்தால் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அதே விதமாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே தன்னுடைய உள்ளங்கையில் இந்த நாட்களிலே வரைந்து கொண்டு இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களில் ஒரு ஐக்கியத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு தொடர்பையும் இந்த நாட்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் நம்முடைய பாதங்கள் சறுக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுவார், மகனே, நீ இந்த பக்கம் போகாதே, இந்த பக்கம் போ என்று சொல்லி இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் திருப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய வழிநடத்தல் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற வேளையிலே தேவன் நம்மை
தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால், உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி இந்த நாட்களிலே தப்பித்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.